அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்டெல் டிடிஹெச் ஏர்டெல் டிஜிட்டல் டிவி டிடிஹெச்சில் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோர் போங்க. அதில் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் அப்படின்ட்டு டைப் பண்ணுங்கள். ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் ஆகும், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. கொடுத்ததோட உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பர்னால் நீங்கள் செட்டாப் பாக்ஸ் வாங்கியிருப்பீங்க. செட்டாப் பாக்ஸ் புது கனெக்ஷன் பண்ணும்போது கடையில் ஒரு மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இப்போ என்ட்ரு பண்ணணும். என்னோடய மொபைல் நம்பரை நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். சென்ட் ஓடிபி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு ஒன்று இந்த ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வரும். வந்துடுச்சு. இப்போ ரிவ்யூ யுவர் ஐடி அப்படின்ட்டு கேட்குது. கெட் ஸ்டார்டட் கொடுக்காம நாட் நவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துருங்க. இப்போ அலோவ் கொடுங்க, அலோவ் கொடுங்க, டன் கொடுங்க. இப்போ உங்களோட தேங்க்ஸ் ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் கொடுத்த மொபைல் நம்பர் டிடிஹெச் ஐடி வந்துருச்சு. டிடிஹெச் நான் என்னோடய மொபைல் நம்பரில் 3 டிடிஹெச்சோட செட்டாப் பாக்ஸுக்குள்ள ஐடியை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் உள்ளதுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுறீங்கன்னா மை அக்கௌண்ட் அப்படின்ட்டு இருக்குது, அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போது புது பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் அந்த அக்கௌண்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அக்கௌண்ட் நம்பர் பக்கத்தில் ஒரு ஐ சிம்பிள் போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஐ சிம்பிள் போட்டு அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணதோட இப்போ இது யார் நேமில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் ஐடி, அக்கௌண்ட் நேம், அவங்களோட அட்ரஸ் அது வரும். இப்போ நீங்கள் இதிலே உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரைமரி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் கிடக்கு. ப்ரைமரி ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரை டச் பண்ணுறேன். அதாவது நான் இப்போ கொடுத்தேன்ல அந்த மொபைல் நம்பர் இதில் இருக்குது. அது வேண்டாம், அதை மாற்றணும் அப்படின்னா அதை அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு புது நம்பரை கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இங்கே சேவ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிரும். இது எதற்காக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ட்டா, நம்ம ஃபஸ்ட்டில் டிடிஹெச் வாங்கியிருப்போம். வாங்கிட்டு சரி வேணாம், வேறு ஏதாவது டாடா ஸ்கை இல்லை வேறு ஏதாவது மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனியில் உள்ளவங்க உங்களோட நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின மொபைல் நம்பருக்கு கால் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் பிளான் முடிஞ்சிருச்சு, எப்போ ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த காலை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி மொபைல் நம்பர் மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்களோட கால் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.